மண்டைக்காட்டில் கடல் அலையில் சிக்கி மூதாட்டி பலி. கன்னியாகுமரி மாவட்டம் ராஜாக்கமங்கலம் அருகே உள்ள கணபதிபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் ரத்தினம், வயது 66. இவரது மகன் சுக்கலிங்கம், வயது 40, கூலி தொழிலாளி. இவர்கள் இருவரும் நேற்று காலையில் மண்டைக்காடு பகவதி அம்மன் கோவிலுக்கு வந்துவிட்டு பின்னர் அங்குள்ள கடற்கரைக்கு சென்றனர். அப்போது அந்த பகுதியில் கடல் அதிக சீற்றத்துடன் காணப்பட்டது. எனவே கடலில் யாரும் இறங்க அனுமதியில்லை என்ற எச்சரிக்கை பலகை அங்கு வைக்கப்பட்டிருந்தது. இதை கவனிக்காத தாயும் மகனும் கடலில் இறங்கியுள்ளனர். அப்போது திடீரென கடலில் எழும்பிய ராட்சத அலை மூதாட்டியை கடலுக்குள் இழுத்துச் சென்றது. உடனே கரையில் நின்று கொண்டிருந்த மீனவர்கள் ஓடி சென்று கடலில் இறங்கி மூதாட்டியை மீட்டு கரைக்கு கொண்டு வந்தனர். அப்போது மயங்கிய நிலையில் காணப்பட்ட அவரை 108 ஆம்புலன்ஸ் மூலம் குளச்சல் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். ஆனால் செல்லும் வழியிலேயே அவர் பரிதாபமாக இறந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்த குளச்சல் கடலோர பாதுகாப்பு குழும போலீசார் விரைந்து வந்து மூதாட்டியின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து இது தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.